இட் இஸ் ஹேப்பனிங் கைஸ் அண்ட் சிஎஸ்கே ஃபேனா உங்கள் மனசை நீங்கள் தேர்த்திக்கிட்ட இந்த வீடியோ பார்க்கும்போது ஆமாம் நானுமே என் மனசை தேர்த்திக்கிட்டு தான் பேசுகிறேன் அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு அண்ட் ஜட்டு மூவ் ஆன் டு ஆர்ஆர் கைஸ் என்னால் பேசவே முடியல அதை பற்றி வீடியோவில் ஃபுல் டேலாக பார்க்கலாம். அப்போ நம்ம சேனலுக்கு போய் சொன்னீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஐபிஎல் 2026 பிக்கெஸ்ட் ட்ரேட் எவர் சொல்லணும். அண்ட் சஞ்சு சாம்சன் மூவ் டு சிஎஸ்கே அண்ட் நம்ம தளபதி ராக் ஸ்டார் ரவீந்தர் ஜடேஜா அண்ட் மூவ் ஆன் டு அவரோட எங்க ஆரம்பிச்சாரோ ராஜஸ்தான் ராயல்ஸ்ல அங்கேயே அவரோட கெரியரை முடிக்க போறாரு. இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணும்போது நைட்டு 12 o'clock கைஸ். இந்த வீடியோவை நீங்க மார்னிங் பாப்பீங்க. நாங்க எல்லாருமே மோஸ்ட்லி பார்த்தா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூட வந்திருக்கலாம் நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. அது இல்லைன்னா மறுநாள் கூட அந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடி சீக்கிரத்தில் வந்துருங்க. அதாவது சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு சிஎஸ்கே அண்ட் அதுக்கு பார்த்தல ராஜஸ்தான் ராயல்ஸ் யார் யாரை கேட்டாங்கன்னா முதல்ல பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் என்ன சொன்னாங்கன்னா சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே நாங்கள் தர ரெடியா இருக்கும். ஆனா நீங்க எங்களுக்கு ரவீந்தர் ஜடேஜா டெவால் ப்ரூவிஸ் இவங்க 2 பேருமே கேட்டாங்க. அது சிஎஸ்கே ரிஜெக்ட் பண்ண. அண்ட் அதுக்கப்புறம் ராஜஸ்தான் ராயல்ஸ் டெல்லி கிட்ட போயிட்டு கிறிஸ்டன் சப்ஸையும் அத்தோஷ் சர்மாவையும் கொடுங்கன்னு அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் அந்த டீல் ஓகே ஆகாத காரணத்தினால அண்ட் திரும்ப சிஎஸ்கே கிட்டே வந்து இவங்க கேட்க அண்ட் சிஎஸ்கே அப்புறம் முடிவு பண்ணி நாங்க ஜெட்டு தரம் ரெடியாக சொல்லவே அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஏன் ஜெட்டு மட்டும் வாங்கணும் இன்னொருத்தரையும் வாங்கலான்ற மாதிரி தான் டெவால் ப்ரூவிஸை கேட்டாங்க. பட் சிஎஸ்கே தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இப்ப ஃபைனல்ஸா சிஎஸ்கே என்ன சொல்றாங்கன்னா ரவீந்தர் ஜடேஜா அண்ட் சாம் கரன் இவங்க 2 பேரும் நாங்க தர ரெடி அண்ட் இந்த ட்ரேட் ஆல்மோஸ்ட் உறுதி. நான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றதுக்கு ஒரு 1 hour பிஃபோர் தான் பாத்தீங்கன்னா கிரிக்கெட் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா அண்ட் ரவீந்தர் ஜடேஜா சாம் கரன் இவங்க 2 பேருமே நம்ம ஆர்ஆருக்கு மூவ் ஆன் ஆகுறாங்க அண்ட் சஞ்சு சாம்சன் எஸ் சூப்பர் கிங்கா வராருங்க அண்ட் இட் இஸ் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்டு. அண்ட் சிஎஸ்கே அண்ட் ஆர்ஆர் மேனேஜ்மெண்ட் பாத்தீங்கன்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் பாத்தீங்கன்னா டன் ஆயிடும். அதாவது கடைசி ஸ்டேஜ்ல பார்த்தா இந்த டீல் இருக்குங்க அண்ட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் தான். இந்த 100% பாத்தீங்கன்னா இந்த ட்ரேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் என்னதான் சஞ்சு சாம்சன் சிஎஸ்கே குள்ள வராரு ஒரு நல்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் சொல்லி ஆகணும். அடுத்த 6-7 வருஷம் விளையாட முடியும். ஒரு கேப்டன்சி மெட்டீரியல் இருப்பாரு சஞ்சு நம்மளுக்கு. அண்ட் அதுவும் சேட்டன் சென்னை கனெக்ட் நல்லாவே இருக்கு. சென்னை நிறைய ஃபேன் பேஸ் இருக்குங்க அவருக்கு. அண்ட் கேரளா ஃபேன் பேஸுமே மொத்தமா நம்ம சென்னை பக்கம் திரும்ப போகுது. பிகாஸ் சஞ்சு சாம்சனே பார்த்தா என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க அப்படி எனக்கு ட்ரேட் பண்ற மாதிரி இருந்தா சிஎஸ்கேக்கு தான் என்ன ட்ரேட் பண்ணுன்ற மாதிரி ஆர்ஆர் கிட்ட சொன்னாருன்ற மாதிரி பிடிஐ ரிப்போர்ட்லாம் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இட் இஸ் கன்ஃபார்ம்டு சஞ்சு சாம்சன் ட்ரேட் டு சிஎஸ்கே. இன்னும் நம்ப முடியல. அண்ட் எனக்குலாம் இதெல்லாம் என்ன கனவுன்னு நினைக்கிறேங்க. இன்னும் ரியாலிட்டிக்கு நான் வரலையோன்ற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் நம்ம ராக் ஸ்டார் ரவீந்தர் ஜடேஜா 2012 இருந்து அண்ட் நம்ம எப்படி தலை தோனி ஒரு இடத்துல வச்சு பார்த்தோமோ ஒரு சின்ன தலை எப்படி வச்சு பார்த்தோமோ அந்த இடத்துல தான் நம்ம சிஎஸ்கேவோட ஒரு தூணுன்னே சொல்லணும். நம்ம ஜட்டு அவருமே அந்த லெவலுக்கு நம்ம எல்லாருமே வச்சு கொண்டாடி இருக்கோம். அண்ட் 2023 ஃபைனல்ல மறக்கவே முடியாது சொல்லணும். அதுவும் ஜட்டு அடிச்சுட்டு அந்த தலையை அந்த எமோஷன் ஆகும்போது அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு. அண்ட் அதெல்லாம் மிஸ் பண்ண போறோங்க கண்டிப்பா நம்ம. அண்ட் ஜட்டு அண்ட் தலை தோனி அண்ட் இவங்களோட காம்போ இனிமே இருக்க போறது இல்ல. கண்டிப்பா இதுல மேனேஜ்மெண்ட் மட்டும் எடுத்துருக்க மாட்டாங்க. கண்டிப்பா பிளேயர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இந்த ஒரு ட்ரேடுக்கு மூவ் ஆன் பண்ணிருப்பாங்க. ஜட்டு ஓகேன்ற பட்சத்துல தான் இந்த ட்ரேட் ஆகுது நடக்குதுங்க. கண்ணை பொறுத்த கேட்டீங்கன்னா அண்ட் ஜட்டு விருப்பமே இல்லாம இந்த ட்ரேடை சிஎஸ்கே பண்ண மாட்டாங்க. அண்ட் ஆப்வியஸா ஜட்டுமே நினைச்சிருக்கலாம் நான் எங்க ஸ்டார்ட் பண்ணணும் அங்கேயே என் கெரியரை முடிக்கலான்னு. அண்ட் விருப்பப்பட்டு கூட அவர் இந்த ட்ரேடுக்கு அக்செப்ட் பண்றாங்க. அண்ட் சிஎஸ்குமே இந்த ட்ரேடை ப்ரொபோசல் பண்றாங்களாம் ஆர்ஆருக்கு. என்னதான் ஜட்டு ஆர்ஆருக்கு ட்ரேட் ஆனாலும் மனசு ஏத்துக்க மாட்டுது கைஸ். பட் ரியாலிட்டி என்னன்னா அது உண்மைதான். அதை ஏத்துக்கத்தான் நம்ம ஆகணும். லுக்கிங் ஃபார்வர்டு சொல்லி ஆகணும் கைஸ். வேற வழியே இல்லை. அண்ட் இதை நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஜட்டு மூவ் ஆன் டு ஆர்ஆர் அண்ட் சஞ்சு சாம்சன் சேட்டா இஸ் பேக் சிஎஸ்கேக்கு வராரு. அண்ட் அவரோட பல நாள் ஆசை நிறைவேற போகுது. இப்ப கண்டிப்பா இது ஒரு பெரிய விஷயங்க. ஜட்டு சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்றாங்கன்ற பட்சத்தில் ஆரா இருக்கு. அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும் நிறையவே. அண்ட் ரெய்னா எப்படி ரிலீஸ் பண்ணும்போது இது ஒரு ப்ராப்ளம் தான் வந்து சான்ஸ் சொல்றாரு. அண்ட் சிஎஸ்கே ஏன் எடுக்கலன்னு அதே மாதிரி கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அண்ட் சிஎஸ்கே ஃபேன்ஸ்குள்ளே ஒரு ஃபைட் ஆனது வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாத்தையுமே மீறியுமே சஞ்சு சாம்சன் மேல சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டா இருக்காங்கன்னா அவங்களோட ஃபியூச்சரை மெயின் பண்ணி தாங்க இருக்காங்க. அடுத்த 6-7 வருஷத்துக்கு டீமை பில்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கோசம் தான் சிஎஸ்கே அண்ட் இந்த ஒரு ஆர்ட் டிசிஷன் எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அண்ட் ஜட்டுவோட விட்டுனோன்னு சும்மாலாம் முடிவு பண்ணிருக்க மாட்டாங்க. அண்ட் 100% பார்த்தீங்கன்னா யோசிச்சுலாம் இந்த ஒரு முடிவை எடுத்திருப்பாங்க சேர்ந்து. அண்ட் ஜட்டு விடலாமா ஏன்னா இது ஒரு பெரிய டிசிஷனுங்க. அண்ட் சிஎஸ்கே டீமுக்கே பேக் ஃபயர் ஆகலாம். ஆல் டன் இந்த அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் மட்டும் தான் வெயிட்டிங்க. அடுத்த 48 மணி நேரத்துக்குள்ள அஃபிஷியலா இதை கன்ஃபார்ம் பண்றாங்க 2 டீம் சைட்ல இருந்தும். அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய பிக்கஸ்ட் ட்ரேட்னு சொல்லுங்க. இது பிளேயர் டு பிளேயர் ஸ்லாப் சொல்லணும். அண்ட் ஹார்திக் பாண்டியா ட்ரேட் நடந்துச்சு இதுக்கு முன்னாடி. ஆனா அது பிளேயர் டு பிளேயர் இல்ல, வெறும் ஆல் கேஷ் டீல் தான். ஆனா இது ஒரு பெரிய பிளேயருக்கு இன்னொரு பெரிய பிளேயர் பண்ண போறாங்க. அண்ட் ஒரு பெரிய ட்ரேட் நடந்து முடிய போகுது. இது ஆல்மோஸ்ட் இன்னும் 48 மணி நேரத்துல அபிஷியலா இது கன்ஃபார்ம்
கன்ஃபார்ம் ஆயிடும். அண்ட் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரையும் உங்க மனசெல்லாம் கொஞ்சம் தேத்திக்கோங்க கைஸ். ஒண்ணுமே நம்மளால பண்ண முடியாது. இது மொத்தமா பார்த்தா டீம் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிளேயர்ஸ் டிஸ்கஸ் பண்றது. அண்ட் as a ஃபேன்ஸா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது இந்த ஒரு விஷயத்துல. அண்ட் லெட்ஸ் மூவ் ஆன், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரத்துல வரும். அப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அப்ப நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்ப இன்னும் நல்ல சீரிஸ் கண்டென்ட்ல வந்து உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களது விடை பெறுவது நான் உங்கள் ஹரி.